இன்னைக்கு காலையில எழுந்தோன்ன நீங்க வேலையா என்ன பண்ணீங்க? உங்க போனை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் நிலவரம், கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ, இல்லனா இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் இதையெல்லாம் செக் பண்ணீங்களா? உண்மையை சொல்லணும்னா இப்படி தினமும் நம்பர்ஸை தேடி ஓடுற பழக்கம் தான் உங்களை பெரிய பணக்காரர் ஆக விடாம தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. இது எப்படி சாத்தியம் யோசிக்கிறீங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை இப்போ உடைக்கலாம். விளையாட்டு மைதானத்துல முழு கவனத்தையும் செலுத்துற வீரர்களால தான் எப்பவுமே மேட்ச்ல ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா ஸ்கோர் போர்டே விரித்து பார்த்துட்டு இருக்கிறவங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை சொன்னது யாருன்னு தெரியுமா? உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் வாரன் பஃபெட். ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் இங்க கிரிக்கெட் பத்தியோ கால்பந்து பத்தியோ பேசல. அவர் பேசுறது நம்ம வாழ்க்கைய பத்தி, நம்ம பணத்தை பத்தி, குறிப்பா நம்ம முதலீட்டை பத்தி. ஆமாங்க, பிரம்மாண்டமான செல்வத்தை உருவாக்குறதுக்கான அந்த அல்டிமேட் சீக்ரெட் இந்த ஒரு வரியில தான் மறைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம காலையில எழுந்ததும் எதை செக் பண்றோம்? நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் என்னாச்சு, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, இல்லனா சோஷியல் மீடியால எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. இப்படிதான் நம்ம மைண்ட் ஓடுது இல்லையா? நம்ம எல்லாருமே முடிவுகளை, அதாவது ரிசல்ட்ஸை மட்டுமே பார்த்து ரொம்பவே பழகிட்டோம். ஆனா அந்த ரிசல்ட்டை உருவாக்குற செயல்கள் மேல நம்ம கவனத்தை திருப்புறதே கிடையாது. இந்த இடத்துல தான் மொத்த கேமும் மாறுது. தொடர்ந்து கவனிங்க, இது உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்த போகுது. இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டி ஒரு பெரிய வலையில சிக்கியிருக்கு. அதுக்கு பேரு தான் ஸ்கோர் போர்டு ட்ராப். அதாவது லாபம் எவ்ளோ, நஷ்டம் எவ்ளோ, மத்தவங்களை விட நாம எப்படி இருக்கோன்னு எப்பவுமே அந்த ஸ்கோர் போர்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்குறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப அமைதியா அவங்களோட விளையாட்டு மைதானத்துல, அதாவது பிளேயிங் ஃபீல்ட்ல கவனம் செலுத்துறாங்க. தங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறது, பணப்புழக்கத்தை உருவாக்குறது, சரியான சிஸ்டம் அப்புறம் டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுன்னு இதுல தான் உங்க முழு ஃபோக்கஸும் இருக்கும். இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் உங்களுக்கு உடைக்க போறேன். நாம முதலீடு பண்ற இந்த மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? ஷார்ட் டேர்ம்ல, அதாவது குறுகிய காலத்துல இது மக்களோட உணர்ச்சிகள், பயம், வதந்திகளால இயங்குற ஒரு ஓட்டிங் மெஷின் மாதிரி தான் செயல்படும். ஒரு ஸ்டாக் பிரைஸ் திடீர்னு 5% குறைஞ்ச உடனே ஐயையோ நஷ்டமாயிடுமோன்னு நாம பதக்கப்படுறோம். ஆனா ஒரே நைட்ல அந்த கம்பெனியோட பிசினஸ் மாறிடுச்சா என்ன? கண்டிப்பா இல்ல. மக்களோட பயம் தான் அந்த விலைய மாத்துச்சு. ஆனா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது ஒரு வெயிங் மெஷின் மாதிரி. அங்க உண்மையான பிசினஸ் வேல்யூ, லாபம், அப்புறம் பணப்புழக்கம் இது மட்டும்தான் ஜெயிக்கும். எமோஷனலா வீக்கா இருக்கிற முதலீட்டாளர்கள் பதற்றத்துல பணத்தை இழக்கிற இடம் இதுதான். ஆனா ஏன் பெரும்பாலான மக்களால பணக்காரர்களா மாற முடியறதில்ல? இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ஆடம்பரமா லக்ஸூரியா காட்டிக்கிற பல பேர் உண்மையிலேயே பெரிய இஎம்ஐ பிரஷர்லயும் கடன்லயும் தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இது வெறும் பணக்காரன் மாதிரி காட்டிக்கிற ஒரு மாயதாங்க. ஆனா உண்மையான செல்வம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வெளியவே தெரியாது. உண்மையான பணக்காரங்க ரொம்ப சிம்பிளா வாழ்வாங்க, சைலண்டா சொத்துக்களை உருவாக்குவாங்க, எந்த மன அழுத்தமும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. வெளியே தெரியற ஆடம்பரத்தை விட அடிப்படையான விஷயங்கள் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பொறுங்க, இப்போ நான் சொல்லப்போற விஷயம் இதுவரைக்கும் நீங்க கேட்ட நம்புன எல்லாவற்றையுமே தலைகீழா மாத்தப் போகுது. உண்மையான முதலீட்டு வெற்றிக்கு பெரிய மூலக்காரரா இருக்கணும்னோ இல்ல சரியான ஸ்டாக்க கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா அது தப்பு. இங்க முற்றிலும் வேறொரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் வேற எதுவுமே இல்ல. வாரன் பஃபெட்டோட உண்மையான சூப்பர் பவர் அவரோட உளவியல் ரீதியான நிலைத்தன்மை, அதாவது எமோஷனல் கண்ட்ரோல். மார்க்கெட் அதல பாதாளத்துக்கு சரியும் போதோ, நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பீதிய கிளப்பும் போதோ அவர் கொஞ்சம் கூட பதற்றப்பட மாட்டார். ஒரு நல்ல பிசினஸ வாங்கிட்டு அதை 20-30 வருஷங்களுக்கு எந்த சலனமும் இல்லாம அப்படியே ஹோல்ட் பண்ற அந்த அபாரமான பொறுமை தான் இன்னைக்கு அவரை உலக பணக்காரராக்கியிருக்கு. இப்போ இத பாத்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்பே தெரியுமா, அல்லது இது உங்களை உண்மையிலேயே சர்ப்ரைஸ் பண்ணுச்சா? நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பா படிப்போம். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளா இருக்குன்னு தோணுச்சுன்னா உடனே அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். ஆனா உங்களை போன்ற பலருக்கும் இந்த வீடியோ போய் சேர அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாரன் பஃபெட் சொன்ன இந்த ஆழமான வரிய கொஞ்சம் கவனிங்க. பங்குச் சந்தை என்பது பொறுமையற்றவர்களிடமிருந்து பொறுமையானவர்களுக்கு பணத்தை மாற்றுவதற்கான ஒரு கருவி. இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற ஆப்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே உங்களை எமோஷனல் ஆக்குற மாதிரி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சிவப்பு நிற நம்பர்ஸ், பிரேக்கிங் நியூஸ், மார்க்கெட் கிராஷ் இப்படி எல்லாமே உங்களை பதற்றத்துல விக்க வச்சு ரொம்ப அமைதியா வெயிட் பண்ற பொறுமையான முதலீட்டாளர்கள்ட்ட உங்களோட பணத்தை கொண்டு போய் சேர்க்குது. முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப சலிப்பா, போரிங்கா தான் இருக்கும். இத அப்படியே ஒரு மூங்கில் மரத்தோட வளர்ச்சிக்கு நாம ஒப்பிடலாம். நீங்க ஒரு மூங்கில் மரத்தை நடுறீங்க, முதல் சில வருஷங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி எந்த வளர்ச்சியும் இருக்காது.
பூமிக்கடியில அதோட வேர்கள் மட்டும்தான் ரொம்ப அமைதியா ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருக்கும். 5 வருஷம் ஆனாலும் எந்த பெரிய ரிசல்ட்டும் வெளியே தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ராக்கெட் வேகத்துல வானத்தை நோக்கி அது பிரம்மாண்டமா வளரும். செல்வத்தை உருவாக்குறதும் இதே போலதான். ஆரம்பத்துல காம்பவுண்டிங் பவர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் பலரும் பொறுமை இழந்து அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே பாதியிலேயே குவிட் பண்ணிடுறாங்க. சரி, இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகுறப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பார்ட். பலவீனமான முதலீட்டாளர்கள் மார்க்கெட் சரியும் போது பேனிக் ஆகுறாங்க. அடிக்கடி பங்குகளை வித்துட்டு வேற வேற ஸ்டாக்ஸ்க்கு தாவி காம்பவுண்டிங் செயினை உடைச்சிடுறாங்க. இதனால அவங்க மொத்தமா அடி வாங்குறாங்க. ஆனா ஸ்ட்ராங்கான முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க இந்த வீழ்ச்சியை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. மார்க்கெட் சரியும் போது அவங்க ரொம்ப தயாரா இருக்காங்க. இதை எப்படி அவங்களால செய்ய முடியுது? அவங்களோட அந்த மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, செல்வத்தை உருவாக்குறதுக்கான உங்களோட மிகப்பெரிய டூல் சரியான பங்குகளை தேடி அலையிறது கிடையாது. அது உங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறது தான். இதுதான் உண்மையான பிளேயிங் ஃபீல்டு. உங்களோட திறன்களை நீங்க வளர்த்துக்கிட்டு உங்க வருமானத்தை அதிகரிக்கும் போது முதலீடு செய்யறதுக்கான உங்க பவரும் பல மடங்கு அதிகமாகுது. சுருக்கமா சொல்லணும்னா, வருமானம் தான் உங்க முதலீட்டுக்கான எரிபொருள். உண்மையான செல்வத்தை உருவாக்குற அந்த மாஸ்டரி ஃபார்முலா இதுதாங்க. ஸ்டெப் 1, உங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ணி வருமானத்தை அதிகரிக்கணும். ஸ்டெப் 2, சம்பாதிப்பதை விட குறைவா செலவழிக்கணும். ஸ்டெப் 3, தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறத தவிர்த்துட்டு தொடர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கணும். ஏன்னா சொத்துக்கள் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும், ஆடம்பர கடன்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரஷரை கொடுக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் 4, இதை எல்லாத்தையும் பல வருஷங்களுக்கு கன்சிஸ்டெண்டா தொடர்ந்து செய்யணும். நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது உங்க கையில கிடையாது. அதை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா எதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்களோட சேமிப்பு விகிதம், நீங்க கத்துக்கிற வேகம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் சுத்தி இருக்கிற தேவையில்லாத சத்தங்களை இக்னோர் பண்ற உங்க மைண்ட் செட். இதுதாங்க உங்களுக்கான விளையாட்டு மைதானம். இங்கேதான் நீங்க உங்க முழு கட்டுப்பாட்டையும் செலுத்த முடியும். இங்கேதான் நீங்க தினமும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான். பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு என்ன ஆச்சு, இந்த வாரம் என்ன ஆச்சுன்னு குறுகிய காலத்துல சிந்திக்கிறாங்க. அதனாலதான் அவங்க தினமும் ஸ்கோர் போர்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஜெயிக்கிற முதலீட்டாளர்கள், செல்வத்தை உருவாக்குறவங்க பல 10 வருஷங்கள மனசுல வச்சு தசாப்தங்கள்ல சிந்திக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன மைண்ட் செட் மாற்றம் உங்க ஒட்டுமொத்த பார்வையமே மாத்திரும். எப்பவுமே ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுடைய அன்றாட பழக்கங்களோட ஒரு தாமதமான பிரதிபலிப்பு மட்டும்தான். நீங்க மைதானத்துல எந்த அளவுக்கு சிறப்பா விளையாடுறீங்களோ அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஸ்கோர் போர்ட்ல எதிரொலிக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் பிரைஸ தேடி ஓடுறது இப்பவே நிறுத்துங்க. உங்கள மெருகேத்துறதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க. வெற்றி தானா உங்க காலடிக்கு வந்து சேரும். முடிப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவுல இருக்கிற எதுவும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. எல்லா தகவல்களும் உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு உங்க சொந்த ரிசர்ச்ச பண்ணுங்க. இல்லனா தகுதியான ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது ஐடியாவையோ இல்ல இன்சைட்டையோ கொடுத்திருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதற்காக வெயிட் பண்றீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் ஒவ்வொரு வாரமும் நாங்க போடுற சூப்பரான கண்டென்ட்டை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.